ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய தனி பெரும்பான்மையின் போதும் அதே போன்று அறுதி பெரும்பான்மையுடன் தன்னுடைய அமைச்சரவை பதவியேற்பதற்காக ஆளுநரிடம் நேற்று கடிதம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் தரப்பிடமிருந்து அவரை அமைச்சரவையில் பதவியேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று காலை 10 மணி அளவில் விஜய் பதவியேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய இல்லம். காலை 9 மணி அளவில் இந்த இடத்திலிருந்து விஜய் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜய் செல்லக்கூடிய வழியெங்கும், அதாவது இங்க ஈசிஆரில் இருந்து சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை விஜய் செல்லக்கூடிய ஒவ்வொரு வழியிலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏராளமான காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் செல்லக்கூடிய பகுதியில் எந்த ஒரு இருப்பதற்காகவும் அதே போன்று பொதுமக்களுக்கும் எந்த இடையூறுகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்தானது மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அவர் செல்லக்கூடிய வழியிலும் பாதுகாப்புகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. விஜயுடன் சேர்த்து இன்று சில அமைச்சர்களும் சில முக்கிய நிர்வாகிகள் அவருடன் சேர்த்து அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கட்சிகளும் தயாராக இருக்கின்றது. தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணனும், மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ரமணன், அதே போன்று கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனும் சற்று நேரத்திற்கு முன்பாக விஜயனுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர். செங்கோட்டையன் அமைச்சரவை பட்டியலுடன் தற்பொழுது உள்ளே சென்றிருக்கின்றார். தற்பொழுது அவர்களுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் புறப்படுவதற்கான அந்த பணிகள் ஆயத்தமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் செங்கோட்டையனுடன் விஜய் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். அமைச்சரவை பட்டியலில் யார் யார் இடம்பெறுகிறார்கள், அவர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் நேற்று நள்ளிரவு முதலாக இந்த தீவிரமாக ஆலோசனையானது நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் 9 மணி அளவில் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் இன்று அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.